மே மாதம் 18ஆம் திகதி. உலகத்தின் நாட்காட்டியில் இது ஒரு சாதாரண திகதியாக இருக்கலாம். ஆனால் தமிழினத்தின் வரலாற்றில் இது ஆறாத வடு. சரியாக 17 ஆண்டுகளுக்கு முன்பு நந்தி கடலோரம் ஒரு இனத்தின் கனவுகள் சிதைக்கப்பட்டன. அது வெறும் தோல்வி அல்ல, ஒரு மாபெரும் மனித பேரவலம். வான் பிளக்க கேட்ட அந்த அலறல் சத்தங்களுக்கு பின்னால் இருக்கும் வரலாறு கேட்கும் ஒரே ஒரு கேள்வி: உலகம் ஏன் மௌனம் காத்தது? அடிமைப்பட்டு கிடந்த ஓர் இனம் ஆயுதமேந்தி போராட துணிந்த காலம் அது. 1983ஆம் ஆண்டில் ஆரம்பித்த அந்த விடுதலை தீ ஒரு தனி அரசாங்கமாகவே உருவெடுத்தது. ஒரு தனி கொடி, தனி காவல்துறை, நீதிமன்றம், வங்கி என தமிழீழம் ஒரு நிழல் அரசாங்கமாக உலகத்தையே வியக்க வைத்தது. எம் இனம் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்கிற ஒற்றை லட்சியத்திற்காக பல்லாயிரம் மாவீரர்கள் தங்கள் உதிரத்தை மண்ணில் விதைத்தார்கள். காலம் மாறியது. உலக நாடுகளின் அரசியல் சதுரங்கத்தில் தமிழீழ போராட்டம் சிக்கிக் கொண்டது. 2008ஆம் ஆண்டு இறுதிப் போர் தொடங்கியது. ஒரு புறம் நவீன ஆயுதங்களை கொண்ட இலங்கை இராணுவம், மறுபுறம் பல நாடுகள் மறைமுகமாக வழங்கிய உதவி. வன்னி நிலப்பரப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கியது. லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயரத் தொடங்கினர். உணவு இல்லை, மருந்து இல்லை, ஆனால் விடுதலையின் மீதான நம்பிக்கை மட்டும் குறையவில்லை. 2009ஆம் ஆண்டு மே மாதம் முள்ளிவாய்க்கால் என்கின்ற அந்த சிறு நிலப்பரப்பில் லட்சக்கணக்கான மக்கள் சிறைபிடிக்கப்பட்டனர். பாதுகாப்பு வலயம், நோ ஃபயர் ஜோன் என்று சொல்லப்பட்ட இடத்திலேயே குண்டுகள் மழையாக பொழிந்தன. மருத்துவமனைகள் தரைமட்டமாக்கப்பட்டன. குழந்தைகளும் முதியவர்களும் பசியால் மடிந்தனர். கைகளில் வெள்ளை கொடி ஏந்தி சென்றவர்களுக்கும் மரணமே பரிசாக கிடைத்தது. சர்வதேச சட்டங்கள் காலில் போட்டு மிதிக்கப்பட்டன. நந்திக்கடல் நீர் அன்று மக்களின் உதிரத்தால் நிறைந்தது. அந்த கடைசி நிமிடங்களில் உலகம் தன் கண்களை மூடிக்கொண்டது. மனித உரிமைகள் பற்றி பேசும் நாடுகள் அமைதியாக வேடிக்கை பார்த்தன. மே மாதம் 18ஆம் திகதியன்று போர் முடிவுக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கானோர் காணாமல் போனார்கள். லட்சக்கணக்கானோர் தடுப்பு முகாம்களில் அடைக்கப்பட்டனர். ஆனால் இன்று 17 ஆண்டுகள் கடந்தும் அந்த பேரவலத்திற்கு ஒரு சர்வதேச நீதி கிடைக்கவில்லை. இழந்தது உயிர்களை மட்டுமல்ல, ஒரு தேசத்தின் ஆன்மாவை. இன்று 17 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. நினைவேந்தல் என்பது வெறும் அழுகைக்கான நாள் அல்ல, இது நீதிக்கான குரல். வணக்கம், நான் தான் உங்க நிழல்கள் ரவி. 30 வருஷம், 30 ஆண்டுகள் போராட்டம். சிங்கள அரசின் அடக்குமுறையை எதிர்த்து தமிழ் இனம் ஆயுதம் தூக்கி உரிமைக்காக போராடியது. கடந்த 2009 மே 18ஆம் தேதி சர்வதேச நாடுகளின் பங்களிப்புடன் மௌனிக்கம் செய்யப்பட்டது. இந்த யுத்தத்தில் லட்சக்கணக்கான உயிர்கள் பலியாகின. இந்த யுத்தத்தில் பல போர்க்குற்றங்கள் இடம்பெற்றன. ஆனால் 17 வருஷம் ஆகியும் இதுவரைக்கும் நீதி கிடைக்கவே இல்லை. பாதிக்கப்பட்ட இனம் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்ட வண்ணமே உள்ளது. இவை அனைத்தும் முடிவுக்கு வந்தால்தான் முள்ளிவாய்க்கால் மண்ணில் பலியாகிய லட்சக்கணக்கான உயிர்களின் ஆன்மா சாந்தி அடையும். தயவு செய்து தமிழ் இனத்தை வாழ விடுங்கள். எனது தொப்புள் கொடி உறவுகள் உயிர்களை, உடைமைகளை இழந்து நாதியற்று நடுத்தெருவில் நின்றார்கள். முள்ளிவாய்க்கால் மண்ணில் விதைக்கப்பட்ட உறவுகளுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஈழத்தமிழ் உறவுகளுக்கு எனது குரல் தொடர்ந்து ஒலிக்கும் என்பதை அந்த உறவுகளுக்கும் சர்வதேச சக்திகளுக்கும் எடுத்துக் கூற விரும்புகிறேன். என்றும் ஈழத்தமிழர்களின் நிழலாக இந்த நிழல்கள் ரவி இருப்பார். நன்றி. இந்த கிழக்கு பல்கலைக்கழகத்திலிருந்து கொண்டு சென்றவர்கள் அது ஒரு முதல் கட்டமான இன அழிப்பு. அதே போல சத்ருகொண்டான் படுகொலையாக இருக்கட்டும், கொக்கடிச்சோள படுகொலையாக இருக்கட்டும், இப்படி பல்வேறுபட்ட பகுதிகளில் தமிழர்கள் வாழ்ந்த இடங்களில் இருந்து சிறுவர்கள், இளையோர்கள் எல்லாருமே கொண்டு காணாமலாக செய்தார்கள், படுகொலை செய்யப்பட்டார்கள். எங்க கொண்டு
வழியே இல்லை. காணாமலாக்கப்பட்ட உறவுகள் இன்று வரைக்கும் தங்களோட நீதியை கேட்டு தங்களோட உறவுகளை தேடி இன்றைய இந்த கிழக்கு பல்கலைக்கழகத்துல காணாமலாக்கப்பட்ட ஒரு தாய் இன்று இறந்திருக்கிறார். புதுக்குடியிருப்புல பொன்மணி அம்மான்னு சொல்லி அவ ஒவ்வொரு வருடங்களும் இந்த கிழக்கு பல்கலைக்கழகத்துல வந்து நின்று விளக்கேற்றி கண்ணீர் வடிச்சு கொண்டு போவா. தன் மகனுக்கு நீதி கிடைக்க இல்லைன்னு சொல்லி இன்றைக்கு அவளை நீதி கிடைக்க பெறாமலே அவ இன்றைக்கு இறந்திருக்கிறார். இந்த இப்படி பல்வேறுபட்ட ஒவ்வொரு பகுதிகளிலையும் தமிழ் மக்கள் ஒடுக்கப்பட்டும் இனம் அழிக்கப்பட்டும் அப்படி இனம் அழிக்கப்பட்டது. இந்த இறுதி யுத்தம் தான் அங்க முடிவு பெற்றது முள்ளிவாய்க்கால். அதைத்தான் நாங்கள் அந்த முள்ளிவாய்க்கால் பேரவலத்தை நாங்கள் இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் கொண்டு போய் இனிமேலும் இப்படியான தமிழ் மக்களுக்கு ஒரு இன அழிப்பு இடம்பெறக்கூடாதுன்றதுக்காகத்தான் இளையவர்கள் இருந்து இன்றைக்கு நீங்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்திலிருந்து இந்த விடயத்தை செய்தது உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்கது. அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு தமிழ் மக்கள் பட்ட அவலங்களை கொண்டு சேர்க்கும் முகமாக நீங்கள் இன்றைய நிகழ்வை நீங்கள் ஏற்பாடு செய்திருந்தது உண்மையிலேயே அது ஒரு நிகழ்ச்சியான ஒரு விடயமாக நான் பார்க்குறேன். இது தொடர்ந்தும் நீங்கள் மாத்திரமல்லாது ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொருத்தரும் வரும்போதும் ஒவ்வொரு வருடங்கள் வரும்போதும் இந்த விடயங்கள் கடத்தப்பட வேண்டும். இது சர்வதேசத்துக்கு எடுத்து சொல்ல வேண்டியது. தமிழர்களுக்கு இறுதி யுத்தத்தில் நடந்த இந்த சிறு குழந்தைகளை கூட பார்க்காம அழிச்சவங்க, சின்ன குழந்தைகள் தாய் இறந்த தாயில மார்புல பால் குடிச்ச பிள்ளைகள்ன்ற கதைகளும் இந்த இறுதி யுத்தம் 2009 மே 18 முள்ளிவாய்க்காலில் நடந்தேறியது. அதை நாங்கள் ஒவ்வொரு தமிழர்களும் மறக்க இயலாது. நீங்களும் இதுல ஒரு இலங்கையில ஒரு சுதந்திரமாக நடமாடக்கூடிய ஒரு உங்களுக்கு அனைத்து உரிமைகளும் கிடைத்து நாங்கள் வாழ வேண்டும் என்றால் இந்த தமிழ் இனத்துக்கு நடந்த இந்த அநியாயத்துக்கு இந்த இன அழிப்புக்கும் ஒரு தீர்வு வர வேண்டும். அது இந்த இலங்கை அரசாங்கத்தின் ஊடாக எங்களுக்கு எப்போதுமே கிடைக்கப்பெறாது. இது இலங்கை அரசாங்கம் எல்லாத்தையும் மூடி மறைச்சு அவங்க இன்றைக்கு ஒரு நாளைக்கு வெற்றி விழா கொண்டாட்டமாக அவங்க ஒரு பகுதியாக கொண்டாடி கொண்டிருப்பாங்க. நாங்கள் இங்கே இழந்தவர்களாக இன்றும் நீதி கேட்டு தேடிக்கொண்டிருக்கிறோம். இது சர்வதேச மட்டத்தில் போய் எங்களுக்கான ஒரு நீதி கிடைக்க வேணுமென்றதுக்காக தான் நாங்கள் இவ்வாறான செயற்பாடுகளை செய்து இந்த மக்களுக்கு அடுத்த இளம் சந்ததிகளுக்கு இந்த வரலாறுகளில் இது பொறிக்கப்பட்டு எங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தன்ற ஒரு நீதியும் எங்களுக்கு வேணும். இந்த கடைசி யுத்தத்திலேயோ இது ஆரம்பத்திலேயோ கிழக்கில் தான் தொடங்கினது. இந்த இன அழிப்பு வடக்கில் முடிவுற்றிருக்குது. இந்த இன அழிப்புக்கான ஒரு சர்வதேச நீதி எங்களுக்கு கிடைச்சாலே மாத்திரம்தான் நாங்கள் இனியும் சுதந்திரமாக இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒரு இது இருக்கும். ஏனென்றால் இலங்கை அரசாங்கத்தால் எந்த ஒரு தீர்வும் எங்களுக்கு தரமாட்டார்கள் என்ற ஒரு நாங்கள் ஏமாற்றப்பட்ட சமூகமாகவே நாங்கள் போயிட்டோம்.